மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பாடப்பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு அதிலே வருகின்ற பாடப்பகுதியின் விடயம் படிப்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்ல அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதிலே வருகின்ற கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைய இந்த பாடப்பகுதியினுடைய நகர்வு அமைந்திருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கள் என்றால் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியில் பலவிதமான கட்டுரை கேள்விகள் என்ன செய்ய உள்ளடங்கி உள்ளது. அந்த வகையில் முதலாவது கட்டுரை கேள்வியாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய ஒன்று, இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்வி. இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஒரு கட்டுரை கேள்வி ஒன்று காணப்படுகிறது. இந்த கட்டுரை பகுதியில் சில இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு அதிலே குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகள் தெளிவுபடுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த கட்டுரை பகுதியில் சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி மகாபாரதத்தில் வருகின்ற அர்ஜுனனுடைய தன்மை குறிப்பிடப்படுகின்றது. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கள் என்றால் அதாவது சங்க பாடலை அடிப்படையாக கொண்டு தலைவன் தலைவியருக்கிடையிலான காதலுடைய உயர்ந்த இலட்சியத்தன்மை குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். அடுத்தது இங்கால அரிச்சந்திரனுடைய அந்த இலட்சியத்தன்மையும் குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அரிச்சந்திர புராணத்தை ஆதாரமாக கொண்டு இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினாதான் இன்றைய இந்த வகுப்பில் குறிப்பிடப்பட போகிறது. அவை கேள்வியை எழுதி கொள்ள வேண்டும். இலட்சியம் சமநோக்கும் என்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகள். இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்வி. இதை என்ன செய்யணும்னா ஆதாரபூர்வமாக அதாவது விளக்க வேண்டும். இந்த கட்டுரை பகுதி புலவர்மணி ஏஎன்ஆ பெரியதம்பி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு கட்டுரை பகுதியாக இருக்குது. அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுயசரிதை நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான கட்டுரை பகுதியாக அமைந்து உள்ளது. இந்த கட்டுரை பகுதியை அவதானிக்கின்ற பொழுது
இங்கு இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகளை விளக்குக என்று சொல்லுங்கள். இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகளை விளக்குக என்று சொல்லப்படுகின்ற கேள்வி. அது அந்த கேள்வியை அவதானிக்கின்ற பொழுது இந்த கட்டுரை பகுதியில் அது சிலப்பதிகாரத்தில் வருகின்ற அந்த காட்சியை அடிப்படையாக கொண்டு விடை எழுதப்பட வேண்டும். இரண்டாவது அப்படியே பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வருகின்ற அர்ஜுனனுடைய தன்மை பற்றி குறிப்பிட வேணும். சங்க காலத்திலே வருகின்ற குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தை ஆதாரமாக கொண்டு குறிப்பிடப்படுகின்ற கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இறுதியாக அரிச்சந்திர புராணம், நல்லூர் வீர கவிராசரால் எழுதப்பட்ட அரிச்சந்திர புராணத்தை அடிப்படையாக கொண்டு அதிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த அரிச்சந்திரனுடைய இலட்சிய தன்மை என்ன செய்ய வேண்டாம், தெளிவுபடுத்தப்படுதல் வேண்டும். இவ்வளா விடயங்களும் தெளிவுபடுத்தப்படுகின்ற பொழுது அந்த கட்டுரை கேள்விக்கான விடை என்னவா வேண்டாம், முழுமையான ஒரு தன்மையில அமைந்திருக்கும். அதை முதலாவது தெரிந்திருக்க வேணும். இந்த கட்டுரை பகுதியை எழுதியவர் யாரென்றால் புலவர் மணி ஏஎன்ன பெரியதம்பி பிள்ளை அவர்கள். அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுயசரிதை நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை பகுதிதான் இலட்சியம் சமநோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பகுதியில் இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகிற இலட்சிய தன்மையை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். அவை கீழே எழுதி கொள்ளுங்கள். இலட்சியம் சமநோக்குமென்ற கட்டுரை பகுதி ஆனது புலவர் மணி ஏஎன்ன பெரியதம்பி பிள்ளை என்பவரினால் எழுதப்பட்டது ஆகும். புலவர் மணி ஏஎன்ன பெரியதம்பி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது ஆகும். அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்ற சுயசரிதை நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை பகுதியே உள்ளதும் இலட்சியமும் சமநோக்கும் ஆகும். எடுக்கப்பட்ட கட்டுரையே இலட்சியமும் சமநோக்கும் ஆகும். இக்கட்டுரை பகுதியிலே இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மைகளை அவதானித்துக் கொள்ளலாம். இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சிய தன்மையை அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் சிலப்பதிகாரம், மகாபாரதம், அரிச்சந்திர புராணம், சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற குறுந்தொகை என்ற இலக்கியம் என்பனவற்றை ஆதாரமாக கொண்டு விளக்கப்படுவதை அவதானிக்க முடியும். அடுத்த பந்தி, சங்கம் மருவிய காலத்திலே தோற்றம் பெற்ற
சங்கம் மருவிய காலத்திலே தோற்றம் பெற்ற இரட்டை காப்பியங்களில் ஒன்றாகிய சங்கம் மருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற இரட்டை காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரத்திலே இலட்சியத்தன்மையானது தெளிவுபடுத்தப்படுவதை அவதானிக்கலாம். அந்த வகையில் சிலப்பதிகாரத்திலே வருகின்ற சிறந்த அகக்காட்சியானது குறிப்பிடப்படுகின்றது. சேர நாட்டிலே பேரி ஆற்றங்கரையின் இனிய அடை மணற்பரப்பின் மீது சேரன் செங்குட்டுவன் தன் அன்புக்குரிய தேவி வேட்மாளோடு வீற்றிருக்கின்றான். இளங்கோ அடிகளும் சீத்தலை சாத்தனாரும் பக்கத்து உடனிருக்கின்றார்கள். கண்ணகி தேவி விண்ணகம் புகுந்த செய்தியையும் பாண்டிமாதேவி உயிர் துறந்த செய்தியையும் கேள்வியுற்று செங்குட்டுவன் சிந்தனையில் ஆழ்கின்றான். பின்னர் தன் தேவியை நோக்கி ஈதொன்று வினாவுகின்றான். உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செய்யுருடன் வந்த விச்சேயிலை தன்னினும் தன்னுதல் வியக்கும் நலத்தோர் யார்? பாண்டிமாதேவி கண்ணகி தேவி ஆகிய இருவரிலும் உலகத்தவர் வியக்கின்ற சிறந்த நன்மையை உடையவர் யார் என்பது வினாவின் உடைய பொருள் ஆகும். அதற்கு சேரமாதேவி கூறிய விடைத்திறன் ஆனது இலக்கிய ரசிகர்களுக்கும் இலக்கிய விமர்சகர்களுக்கும்
சிறந்ததொரு இலக்கிய திறவுகோலாக அமைகின்றது. சிறந்ததொரு இலக்கிய திறவுகோலாக அமைகின்றது. சிறந்ததொரு இலக்கிய திறவுகோலாக அமைகின்றது. அத்திரம் நிற்க. அத்திரம் நிற்க. அந்த இரு பெருமாதரும் தத்தம் வழியில் அந்த இரு பெருமாதரும் தத்தம் வழியில் நிற்பதாக அந்த இரு பெருமாதரும் தத்தம் வழியில் நிற்பதாக என்று பதில் அளிக்கப்பட்டது. என்று பதில் அளிக்கப்பட்டது. ஏனெனில் பாண்டிமா தேவியும் கண்ணகி தேவியும் தமக்கு உரித்தான வழிகளில் நிற்பதனை அவதானித்துக் கொள்ள முடியும். தமக்கு உரித்தான வழிகளில் நிற்பதனை அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்த பந்தி. இதிகாசம் என்ற வகைப்பாட்டினுள் உள்ளடங்குவது மகாபாரதம் ஆகும். மகாபாரதம் ஆனது வடமொழியிலே வேத வியாசர் என்பவராலும் தமிழ் மொழியில் வில்லிபுத்தூர் ஆழ்வாராலும் பாடப்பட்டது ஆகும். அந்த மகாபாரதத்திலிருந்து அர்ச்சுனன் உடைய இலட்சியத்தன்மை ஆனது இங்கு வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். ஊனமே ஆன ஊனுடை இருக்கும் உயிரினை துறந்து பொன் பூனா மானமே புறப்ப அவனி மேலவர்க்கும் வரிசையும் தேற்றமும் மரவும். மானமே புறப்ப அவனி மேலவர்க்கும் வரிசையும் தேற்றமும் மரவும் என்ற பாடலிலே தசையினால் மூடி உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரினை விட்டு நீக்கி ஒளி பொருந்திய அணிகலன் ஆகிய மானத்தை காப்பதே இந்த பூமியில் மேல் வாழுகின்ற
இந்த பூமியின் மேல் வாழுகின்ற எவருக்கும் வரிசையும் குடிப்பிறப்பும் மரபாகும் என முழங்குகின்ற அர்ச்சுனன் என குறிப்பிடப்படுகின்றது. இது மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு அர்ஜுனனுடைய தன்மை குறிப்பிடப்படுகின்ற விடயமாக இருக்கும். அடுத்தது யாருக்கும் என்றால் சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களுக்குள்ளே வருகின்ற சிறந்த ஒரு திணை இலக்கியமாக கருதப்படுகின்ற குறுந்தொகையில் வருகின்ற ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டு அதிலே தலைவியினுடைய உயர்ந்த இலட்சியத்தன்மை குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆற அளவு என்று சாரல் கருங்கோட்குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடன் ஒடு நட்பு என்ற பாடல்ல பார்த்தீங்கள் என்றால் மலைச்சாரலிலே கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டு தலைவனுடைய அந்த நட்பானது இந்த நிலத்தை விட நிலவுலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விட கூடியதாகவும் காணப்படுகின்றது என தலைவி ஆனவள் அந்த தலைவனுடைய அந்த காதலுடைய உயர்ந்த இலட்சியத்தன்மையை குறிப்பிடுவதை அவதானித்துக் கொள்ளலாம். மலைச்சாரலிலே கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு குறிஞ்சி மலர்களை கொண்டு அந்த பெரிய தேன் கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டு தலைவன் உடைய அந்த நட்பானது இந்த நில உலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாக காணப்படுகின்றது என வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். இது நீங்கள் குறுந்தொகையை அடிப்படையாக கொண்டு எழுத வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அடுத்தது அப்படியே பார்த்தீங்க என்றால் ஹரிச்சந்திர புராணம் நல்லூர் வீர கவிராசரால் எழுதப்பட்டது. அதில் ஹரிச்சந்திரனுடைய அந்த உயர்ந்த இலட்சியத்தன்மை குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். அவனுடைய உயர்ந்த இலட்சியத்தன்மை என்னென்றால், அதாவது உண்மைதான் எல்லாத்தையும் விட மேன்மையானது சிறந்தது என்ற கருத்து அந்த பாடலில் சொல்லப்படுகிறது. பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலும் என்றான் மதி இழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான் என்று சொல்லப்படும். நாட்டை இழந்தே மகன் ஆகிய லோகிதாசனை இழந்தே சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்தே இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என நினைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வீடு பேற்றினை இழந்தாலும் வாய்மையை இழக்க மாட்டோம் என்றான். அறிவினை இழந்து தன்னுடைய வாச்சொல்லிலிருந்து தவறிய அரிய தப முனிவன் ஆகிய அந்த விஸ்வாமித்திர முனிவன் மறைந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வளவும் நீங்கள் எழுதுகின்ற பொழுதுதான் அங்கே என்ன செய்யண்டால் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எழுதிக் கொள்ளுங்கள். சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களில்
அக ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகின்ற இலக்கியங்களில் ஒன்றாக அமைவது குறுந்தொகை ஆகும். குறுந்தொகையிலே தலைவியின் உடைய உயர்ந்த காதலின் இலட்சியம் குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று, நீரினும் ஆர அளவு என்று சாரல் கருங்காற்குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடன் ஒரு நட்பே. என்ற பாடலிலே மலைச்சாரலில் கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற நாட்டு தலைவனுடைய நட்பானது இந்த நில உலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாக அமைந்து உள்ளது என்று குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். அடுத்த வந்து ஹரிச்சந்திர புராணம் ஆனது நல்லூர் வீர கவிதாசரால் எழுதப்பட்டது ஆகும். ஹரிச்சந்திரனுடைய இலட்சியமாக உண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதை அவதானிக்கலாம். பதி இளந்தனம், பாலனை இளந்தனம், படைத்த நிதி இளந்தனம் என்ற தொடக்கத்தை உடைய பாடலில் நாட்டை இழந்தே மகனாகிய லோகிதாசனை இழந்தே சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்தே இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என்று அந்த நினைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் வீடு பெற்றை இழந்தாலும் தன்னுடைய வாய்மையிலிருந்து
சிறிதும் தவற மாட்டேன் என்று ஹரிச்சந்திரன் உண்மை வாழ்வினுடைய உயர்வை பற்றிய கருத்தினை எடுத்து இயம்புவதை அவதானித்துக் கொள்ளலாம். இவ்வாறாக இலட்சியம் சமநோக்கும் என்ற கட்டுரை பகுதியில் இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு குறிப்பிடப்படுகின்ற இலட்சியத்தன்மைகளை அவதானித்துக் கொள்ளலாம். இது இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு குறிப்பிடப்படுகின்ற இலட்சியத்தன்மைகளை விளக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரை கேள்விக்குரிய பிரதான விடயமாக என்ன செய்ய காணப்படும். இனி அடுத்த ஒரு கேள்வி என்பது, இக்கட்டுரை பகுதியிலே இலட்சிய சமத்துவவாதிகளாக குறிப்பிடப்படுகின்ற அந்த கதாபாத்திரங்களையும் அவர்களுடைய அந்த இலட்சிய தன்மையையும் விளக்குக என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்வி. இக்கட்டுரை பகுதியிலே இலட்சிய சமத்துவவாதிகளாக குறிப்பிடப்படுகின்ற ஆட்களையும் அவர்களுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மையையும் விளக்கு என்று சொல்ற ஒரு கேள்வி வந்தால், அதுக்கு மாணிக்கவாசக பெருமானுடைய அந்த விடயம் எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக எழுதப்பட வேண்டியது எங்களுடைய மகாபாரதத்தில் வருகின்ற தர்மன் உடைய அந்த தன்மை சொல்ல வேண்டும். அடுத்தது கம்பராமாயணத்தில் வருகின்ற தசரத மாமன்னனுடைய அந்த இலட்சிய சமநோக்க தன்மையை குறிப்பிட்டு இந்த கட்டுரை பகுதியை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதாவது மாணிக்கவாசகர் நரகம் புகினும் எள்ளே திருவருளாய் இருக்க பெரு இறைவா, நான் நரகத்துக்குள் புகுந்து கொண்டாலும் அஞ்ச மாட்டேன், இறைவனுடைய திருவருள் எனக்கு எப்பவுமே கிடைக்கப்பெறும் என்பதில் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை உடையவராக சைவ சமயத்தில் குறிப்பிடப்படுகின்ற மணிவாசகர் அல்லது மாணிக்கவாசகர் பெருமான் குறிப்பிடப்படுகின்றார். அதே மாதிரி மகாபாரதத்தில் அறத்தினுடைய வடிவமாகவும் தர்மத்தினுடைய வடிவமாகவும் காணப்படுகின்ற தர்மனுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மையும் இந்த கட்டுரை பகுதியில் புலவர் மணி ஏன்னா பெரியதம்பி பிள்ளை அவர்களால் குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். இந்த கேள்விக்குரிய விடையை அடுத்த வகுப்பில் நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.